ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரிக்கெட் சாமி. இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போய் எப்படி சூப்பராக சேர்த்து பார்க்க போகிறோம். நானும் என்னோடய தங்கச்சியும் சூப்பராக அப்படி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் இதை வீட்லேயே ஈஸியாக செஞ்சு தரலாம். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோவை தோல் சீவி எடுத்துகிட்டு இதை நம்ம கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரம் அந்த ஓரம்னு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைஸில். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே ரிமூவ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கழுவி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு நம்ம கழுவி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் ஒரு 6-7 முறை நல்லா கழுவி எடுத்துட்டேன் பொட்டேட்டோவை. இப்போ கழுவி எடுத்துட்டு இப்போ நம்ம சுடு தண்ணி காய வச்சுக்கலாம். இப்போ நார்மல் தண்ணியில் நான் வச்சுக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். இப்போ சுடு தண்ணி நான் காய வச்சுருக்கேன். இப்போ சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். சுடு தண்ணி காஞ்சிடுச்சு. அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ எல்லாத்தையும் இந்த சுடு தண்ணியில் போட்டுடலாம். இந்த சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சுடு தண்ணியிலே ஊறணும். அதிலே லைட்டாக அது குக் ஆகி வரும். நம்ம சால்ட்டும் சேர்த்துருக்கோம், அதனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் காட்டுறேன். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து எல்லாத்தையும் பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம். திரும்பவும் பச்சை தண்ணியில் போட்டு ஒரு 2 முறை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப சூப்பராக வரும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இன்னுமே ஈரம் இருக்குது. அதனால் ஒரு கிளாத்துக்கு போட்டுடலாம். ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா துடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா துடைச்சிட்டு திரும்பவும் நம்ம பிளேட்டை நல்லா துடைச்சிட்டு பிளேட்லேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் எல்லாத்தையும் நல்லா துடைச்சிடுங்க. இல்லைன்னா ஃபேன் காற்றுலேயே கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தட்டுக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஒன்று போட்டு பார்க்குறேன். இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சிருக்கு. ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிடக்கூடாது. ஓரளவு காஞ்சதுன்னா போதும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது, ஆஃப் குக் தான் ஆகணும். இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும். பாருங்கள், இந்த மாதிரி ஆஃப் குக் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ஃபேன் காற்று கீழே வச்சு ஆற வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் அந்த சூடு எல்லாம் போக நல்லா கூல் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம திரும்பவும் இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அந்த சூடு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா சூப்பராக வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும், நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. அதில் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு இப்போ எண்ணெயில் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டெப்லாம் ரொம்ப முக்கியம். எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம தக்காளி சாஸோடு நம்ம சர்வ் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என் பசங்க 5 நிமிஷத்துலேயே காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் போடுறேன். கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உப்பு காரம் வந்து சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே தூவிக்கலாம் மசாலா எல்லாத்தையும். இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே இப்போ நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நல்லா வந்து கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு 90% வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சு பாருங்கள், வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் எல்லாம் பொரிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம பொரிச்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மசாலா தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம வந்துட்டு தக்காளி சாஸோடு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாஸோடு வச்சு கொடுத்தோன்னா பசங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் பையன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண கொடுக்குறேன். பாருங்கள் என் பையனும் பொண்ணும் வந்துட்டு சாஸ் தொட்டு சாப்பிட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சிங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.